விவசாயிகளுக்கு வணக்கம். உங்கள் இயற்கை விவசாயி லோகு, அனுபவ விவசாயி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், அனைத்து விதமான எண்ணெயும் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதை பயன்படுத்துறதுக்கு எண்ணெயை உடச்சி பால் மாதிரி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி உடச்சி கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம இந்த எண்ணெய் கரிப்பான்கிற லிக்யூடை எண்ணெயில் கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் உடஞ்சி சத்தாக மாறியது. சில நண்பர்கள் எண்ணெயில் சத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெயை பயன்படுத்தணும்னா தாவரம் வளராது, எண்ணெய்ங்கிறது மனிதர்கள் மட்டும்தான் உட்கொள்ளணும், அதை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து விதமான எண்ணெய் வித்துக்களையும் நம்ம பயிர் பண்ணுறோம். பயிர் பண்ணும்போது அது மண்ணில் போடும்போது எண்ணெய் வித்துக்கள் முளைச்சி வருது. அது முளைச்சி வரும்போது அதில் உள்ள எண்ணெய்களை எடுத்து தான் அது வளருது. அது அவங்களுக்கு புரியறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எடுப்பா. இப்போ இந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காயில் அதிகமான எண்ணெய் இருக்குது. இப்போ அந்த எண்ணெயில் தான் இது வளருது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வளர்ந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் எந்த ஒரு மண்ணோ அதுக்கு தேவையான காற்றோ எதுவுமே இதுக்கு கிடைக்கல. ஆனால் இது முளைச்சி வந்திருக்கு. அப்படியே திருப்புப்பா அடியில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் வேர் விட்டு வளரல. வேர் வளர்கிற கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இது வளர்கிறதுக்கான சத்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்களே யோசிங்க விவசாயிகளை. அடுத்தவங்க விவசாயிகளை நல்லது செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. விவசாயத்தை அதில் குறை இதில் குறைன்னு குறை சொல்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. எண்ணெயை பயன்படுத்தினா தப்பு, அது சத்து இல்லைங்கிறாங்க. அதுக்கு மாற்று பொருள் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது இந்த எடுப்பா, இந்த தேங்காய் எடு. இப்போ நீங்கள் இந்த தேங்காயை பார்க்கும்போது பாருங்கள், இப்போ இது வேர் வளர்ந்துருச்சு, நல்லாவே வேர் விட்டு வளர்ந்துருச்சு. இது இனிமேல் மண்ணுக்குள்ளே போய் சத்து எடுத்து கொடுக்கு. இது மரமாகி நமக்கு காய் வைக்கும். ஆக மொத்தம் என்ன தான் காய் வச்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் எங்கே போயிடும். அந்த எண்ணெய் நமக்கு வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பயன்படுது அப்படிங்கிறது நம்மளே பார்க்குறோம். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு விவசாயியும் அது மாதிரி செய்யணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக விவசாயம் செய்ய முடியாது. உங்களுடைய அனுபவத்தில் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஏன்னா இது அனைவருமே தெரிஞ்சுக்கிறது. நம்ம எண்ணெயை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது நமக்கே தெரியுது எண்ணெய் அளவுக்கு அதிகமாக போனால் கொழுப்பு சத்து வந்துடுது, உடம்பு ஏறிடுது அப்படின்னு. நம்ம எண்ணெய் அதே காட்டுக்கு கொடுக்கும்போது பயிர் நல்லா வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காயில் வளர்ச்சியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி தான் ஒன்றுலேயும் ஒவ்வொரு பயிர்லேயும் நமக்கு சத்து, எண்ணெய் சத்து எடுத்து வளருது. எண்ணெய் சத்து செடிகளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது நம்ம இதை பார்க்கவே புரியுது. இதை நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை. இது நம்ம அனுபவத்திலேயே புரியுது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பயன்படுத்தினதான். இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இயற்கை பொருளில் எந்த பொருளையும் டெஸ்ட் எடுத்து அக்யூரேட்டாக யாருனாலையும் சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேங்காயை எடுத்துக்குவோம். இப்போ இந்த தேங்காய் பருப்பு எடுத்து நம்ம ஆட்டினா தான் எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் ஆட்டணும், நம்ம எடுத்த உடனே ஆட்டணும்னா அதில் சத்து நிறையா இருக்குது. அதே அந்த பருப்பை பழசாக்கி ரொம்ப நாள் வச்சுருந்து பயன்படுத்தும் போது அதில் உள்ள சத்துக்கள் குறையும். அதே சமயத்தில் நம்ம நல்ல பருப்பாக எடுத்து ஆட்டும் போது அதில் இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வரும். அதனால் லேப் டெஸ்ட்டு இது பருப்பு மீடியமான பருப்பு இந்த டெஸ்ட்டு நல்லா காட்டாது. மொத்தமாக இந்த எண்ணெயில் இவ்வளோ சத்து இருக்குது, இவ்வளோ இருக்குதுன்னு தான் காட்டும். அந்த ஒன்றை வச்சே நம்ம தரமான பொருள், தர இல்லாத பொருள் எல்லாத்தையும் மதிப்பிட முடியாது. அதனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கலில் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா அது ஒரே டெஸ்ட்டாக தான் காட்டும். ஏன்னா அவங்க தயாரிக்கிறாங்க. இது நம்ம இயற்கையில் நம்ம உருவாக்குறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உருவாக்குறது நம்ம உருவாக்குறது ஒரே மாதிரி இருக்காது. மண்ணுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஒரு காட்டில் தண்ணி நிற்கும், ஒவ்வொரு காட்டில் தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாத காட்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் சத்து விட்டு தான் காட்டு. அந்த பயிரை நம்ம எடுத்து அந்த 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 காய்களை எடுத்து கொண்டு போய் நம்ம எண்ணெய் ஆட்டும் போது அதில் உள்ள எண்ணெய்களுடைய தரம் குறையத்தான் செய்யும். அதனால் நம்ம டெஸ்ட்டுங்கிறது இயற்கை விவசாயத்தில் ஆகாது. இப்போ நம்ம நண்பர் சொன்னார், நான் மீன் அமிலத்தை டெஸ்ட்டு பண்ணேன், அதில் ஒரு சத்து இல்லை, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. அவர் எந்த மீன் அமிலத்தை டெஸ்ட்டு பண்ணார், என்ன ரேஷியோவில் போட்டாருன்னே தெரியாது. இன்றைக்கி மீன் அமிலத்தில் நிறையா வகைகள் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆற்று மீனில் போடுறேன், இன்னொரு நண்பர் குளத்து மீனில் போடுவார், இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா கடல் மீனில் போடுவார். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கும், ஒவ்வொரு சத்து இருக்குது. இதை எப்படி பர்சன்டேஜ் வச்சு எங்கிட்ட டெஸ்ட்டு லேப் டெஸ்ட் இருக்குது, இதை நான் இந்த சத்து இல்லைன்னு எதை வச்சு சொல்ல முடியும்? நம்ம தயாரிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மீன் அமிலம் தயாரிக்கும் போது நாட்டு சர்க்கரை ஒரு விதமாக போடுவோம்,
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் போடுவோம், தயிர் ஊற்றுவோம், பேரிச்சம்பழம், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சேர்த்துவாங்க. நீங்கள் பொதுப்படையாக எல்லாமே மீன் அமிலம்னு தான் சொல்கிறோம். அப்படிங்களா இதில் சத்து இவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு செயல் மட்டுமே தான். சரியான நண்பர் ஒருத்தர் சொல்கிறாங்க, புண்ணாக்கில் சத்து இல்லை, மீன் அமிலத்தில் சத்து இல்லை, நீங்கள் கொடுக்குற இயற்கை இடுபொருள் எண்ணெய் கரைசலில் சத்து இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம கொடுத்து வருது, அனைத்து விவசாயியும் பயன்படுத்துகிறாங்க, ரிசல்ட் நல்லா இருக்குது, நல்லா வருது அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெமிக்கல் போட்டு இதுக்கு முன்னாடி கெட்டு போச்சு மண், இப்போ இதை கொடுக்கறதுனால நல்லா வருது அப்படின்னா, கெமிக்கல் போட்டு உங்கள் மண் எப்படி கெட்டுது, கெமிக்கல்னால கெடலை, உங்களால் ஏதாச்சும் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, வீடியோவும் போடுறாங்க. இப்போ நம்ம என்னதான் அவங்களுக்கு பதில் சொல்கிறது? அதனால் விவசாயிகள் வந்து நிறையா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால உங்களுக்கான இந்த வீடியோ நீங்களே கண்கூட பாருங்கள். உங்களுக்கு டெஸ்ட்டுங்கிறது இப்போ நம்ம இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, இதுதான் டெஸ்ட்டு. விவசாயி அவங்க காடு தான் லேப்பு, நம்ம தான் விஞ்ஞானி. நம்ம காட்டில் டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது தான் நடைமுறைக்கு ஜெயிக்கும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு எழுதிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வடிவேல் சார் கூட ஒரு காமெடியில் சொல்லுவார் பாருங்கள், என்னுடைய கிணத்து காணாம்பார். அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, எங்கப்பா கிணறுனா அந்த ரசீதை காட்டுவார், இந்தாங்க கிணறு வெட்டுனதுக்கான ரசீது எங்கிட்ட இருக்குது, ஆனால் கிணத்து காணா அப்படிங்கிறது. இந்த லேப் டெஸ்ட்டுங்கிறது அப்படி தான், ரசீதை மட்டும்தான் வச்சுக்கணும். அதில் இருக்கிறது வந்து விவசாயத்துக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டுங்கிறது வாய்ப்பு கம்மி தான் ஆகிறதுக்கு. மற்ற செயற்கை பொருள் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அந்த லேப் டெஸ்ட்டு உதவும். அதனால் இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் வந்து டெஸ்ட்டுங்கிறதே ஆகாது. அதனால தான் நம்மாழ்வார் ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்கள் தான் விஞ்ஞானி, உங்கள் காடு தான் லேப்பு, நீங்களே டெஸ்ட்டு பண்ணி உங்களுடைய கிளைமேட்டுக்கு உங்கள் மண்ணுக்கு என்ன வரும், இதுக்கு முன்னாடி பயிர் பண்ணும்போது தெரியும் அதுக்கு என்ன சத்து பத்தலை, நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது, இந்த நிலத்தில் தண்ணி தேங்குமா தேங்காதா, அல்லது இதற்கு அதிகமாக சத்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, இந்த இடத்துல வளருமா, அந்த பயிர் வளர்ச்சி கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால் விவசாயிகள் அனைவரும் ஒரு இடுபொருளே நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா கொஞ்சம் காட்டுக்கு கொடுத்து பாருங்கள். கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் வருதா வரலையா, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கிற, தேவையில்லைன்னா விட்டுட்டு போகிறோம். இதை வந்து யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதில்ல. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்பிகே நம்ம கூட சொல்லியிருந்தோம், என்பிகே எதில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம நண்பர்கள் எல்லோரும் சொல்கிறது, கெமிக்கல் உரமோ பூச்சி மருந்தோ 30% மேலே விற்பனை குறைந்து விட்டது. அதனால் வந்து இன்றைக்கி அதை விற்பனை பண்ணணும். அதனால தான் வந்து இயற்கை இடுபொருளில் சத்து இல்லை, கெமிக்கலில் தான் சத்து இருக்குது, இதை போட்டால் உடனே வளரும் அப்படின்னு மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, நமக்கு ரிசல்ட் எடுத்தால் போகுதுன்னு நினைப்பாங்க. உடனே அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அந்த கெமிக்கல் விவசாயத்துக்கு மாறிடுறாங்க. அதனால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க, உங்களுடைய காட்டில் கொடுத்து பாருங்கள். நீங்கள் 5000ங்கிறது 4000 ரூபா சம்பாதிச்சிட்டாலும் அது தரமான பொருளாக நல்ல பொருளாக தயாரிக்கும் போது அது மக்களிடத்தில் போய் அதை சாப்பிடும்போது மக்களுக்கு எந்த நோயும் வராது, நமக்கு நல்லாவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஈல்டு வரணுங்கிறதுக்காக கெமிக்கல் போட்டு இன்றைக்கி அத்தனை விவசாயத்துக்கு தெரியும், இன்றைக்கி எதை போட்டாலும் வரமாட்டேங்குது. அதை தெரிஞ்சிருந்து அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி அதில் தான் ரிசல்ட் வருது அப்படின்ட்டு. அதனால் விவசாயிகள் புரிதலுக்காக நிறைய நண்பர்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு. விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறது இவ்வளோ நேரம் எண்ணெய் கரைசலை பற்றி பார்த்தோம். அதாவது நம்ம செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் செய்கிறோம். அது வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நான் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெடுத்து அதை சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் சர்க்கரையை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஜீவாமிர்தம் எப்படி ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறோம் பிரித்து அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு 200 லிட்டர் கொடுக்குறோம். அப்படி 200 லிட்டர் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா செலவுன்னு பார்த்திங்கன்னா 2 கிலோ நாட்டு சர்க்கரை மட்டும்தான் ஒரு டைமுக்கு நமக்கு செலவு. அதுலேயே கொஞ்சம் மீதி வச்சு சாணத்துக்கு பதிலாக சர்க்கரை போடும்போது அந்த பாக்டீரியாவெல்லாம் நமக்கு மல்டிப்ளை ஆயிடும். இந்த சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுக்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அது விவசாயிகளை தயாரிச்சுக்கலாம். நம்ம தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம இங்கே பயிற்சியும் கொடுக்குறோம். தயாரிக்க முடியாத வர முடியாதவங்களுக்கு, இல்லை தயாரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாய் திரவமும் நம்ம கொடுக்குறோம். அந்த 1 லிட்டர் தாய் திரவத்தை வச்சு இது பார்த்திங்கன்னா மீன் அமிலம். இந்த மீன் அமிலமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நாளிலேயே தயாராகிடுது. செலவு வந்து பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்கு தான் நமக்கு, 3ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை போட்டால் போது 10லேருந்து 15 நாளையில் தயாராகிடும். அதே மாதிரி வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம், இலதலைகளை போட்டு பூச்சி விரட்டி நுண்ணூட்டம் தயாரிக்கலாம், புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னே நம்மளே தயாரித்து கொடுக்கும்போது இடுபொருள் செலவும் குறையும். அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கெமிக்கல் இருந்தாலும் அது புதுசாக இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது 10 அப்படிங்கும்போது
எண்ணெய் கரைசலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு இல்லாமல் நம்ம எப்படி இயற்கை விவசாயம் செய்கிறதுன்னு தான் நம்ம சொல்லி கொடுப்போம். அதே சமயத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை, நம்ம மண் மாறல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி கரைசல்களை கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அப்போ எண்ணெய் கரைசலையும் கொடுக்கும்போது நல்லா பூஸ்ட்டாக வேலை செய்யுது. ஒரு காய் நல்லா காய்க்கும் போது, ஒரு பூ நல்லா பூக்கும் போது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம இடுபொருள் சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈல்டு கொஞ்சம் சேர்த்து கிடைக்கக்கூடிய அந்த பயிரிலிருந்து விளைச்சல் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காதனால நமக்கு லாபம் கிடைக்கும். அனைத்துமே என்னுடைய அனுபவ பதிவு தான். விவசாயிகள் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவங்களே செஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உரக்கடையும் பூச்சி மருந்து கடைக்கும் போகலை அப்படின்னாவே விவசாயத்தில் ஈஸியாக ஜெயிக்கலாம்.